ஹலோ மச்சி, இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் தான் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் வந்து இதான், நல்லா வாட்சிக்கோங்க. அட் வாட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர்சன்ட் பெர் ஆனம் வில் எ சம் ஆஃப் மணி டபுள் இன் 16 இயர்ஸ். இங்கே வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அட் வாட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ கொஸ்டின் கேட்டுக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் பெர் ஆனம். ஸோ அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போவுமே வந்து நம்ம பெர்சன்டேஜில் தான் சொல்லுவோம், பெர் ஆனத்தில் தான் சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் காரக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. அட் வாட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் எ சம் ஆஃப் மணி டபுள் இன் 16 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். சம் ஆஃப் மணின்றது பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த சம் ஆஃப் மணின்றது டபுள் ஆகணும். எப்போ டபுள் ஆகணும்னா, இப்போ வந்து ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக 1000 நம்மளுக்கு கிடைக்கணும். 1000 கிடைக்குதுன்னா 500 இன்ட்ரெஸ்ட், 500 பிரின்சிபல் நம்ம போட்ட மணி முதலீடு, இல்லைன்னா 500 வந்து எக்ஸ்ட்ரா 500 கிடச்சிருக்குது இன்ட்ரெஸ்ட். அந்த 500 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு பி, அதாவது ஈக்குவல் டு பிரின்சிபல். நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுளாக வாங்குறோன்னு அர்த்தம். 500 500 கிடைக்குதுன்னா நம்மளுக்கு அப்படியே டபுளாக கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அது 16 வருஷம் ஆகுதுனாங்க. இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. டைம் ஈக்குவல் டு 16 இயர்ஸ். நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மாக தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. இங்கே Pன்றது பிரின்சிபல், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுதான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். Tன்றது டைம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு மறைமுகமாக கொடுத்துருக்காங்க, டபுள் ஆகுது அப்படின்னு மணி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு P. சப்போஸ் ட்ரிபிள் ஆகுதுன்னு அப்படின்னா 2Pன்னு போடுவோம். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரிபிள் ஆகுதுன்னா டபுள் மடங்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI ஈக்குவல் டு Pன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு. ஸோ சப்ஜெக்ட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறோம். ஸோ ரேட் ஈக்குவல் டு R ஈக்குவல் டு 100 இன்ட்டு P. இங்கே டிவைஷனில் இருக்கிற 100 வந்து அங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற P அண்ட் T டிவிஷன் வெளில போயிடும். ஸோ P அண்ட் Tக்கு பதிலாக 16 சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட் பண்ணிட்டான். இங்கே ஏன் பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னா, எப்போவுமே பெர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பெர்சன்டேஜில் தான் சொல்லுவோம், அதனால் பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இதை அந்த P கேன்சல் ஆயிரும். 100/16 டிவைட் பண்ணி போட்டோம்னா 6 1/4. 100/16னா 6 16s are 96ன்னு வரும். 6 × 16 96. மீதி 4 4/16 அடித்தோம்னா 1/4ன்னு வரும். ஸோ 6 1/4. இதுதான் பெர்சன்டேஜோட ரேட். 6.25 per annum.